Hi friends, welcome to ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. லிவர்பூல் கிளப்லேருந்து ஃப்ரீ டிரான்ஸ்ஃபரில் வெளியேறிய முகமது சாலா சவுதி ப்ரோ லீக்ல இணைவதாக பல வதந்திகள் வெளிவந்தாலும் இவரோட சேலரி டிமாண்டை பார்த்து பல டாப் கிளப்ஸும் இப்ப தயக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2025 இவரோட கான்ட்ராக்டை லிவர்பூல் எக்ஸ்டெண்ட் பண்ணதுலேருந்து இப்ப வெளியே வர்ற வரைக்கும் வீக்லி சேலரியா $5 லட்சம் வாங்கிட்டு இருந்த சாலா இப்ப சவுதி கிளப்ஸ் கிட்ட இருந்தும் இதையே டிமாண்ட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அல் ஹிலாலும் அல் கத்சியாவும் சாலா டிரான்ஸ்ஃபருக்கு டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. 2017 ஏஎஸ் ரோமால இருந்து முகமது சாலாவை லிவர்பூலுக்கு கொண்டு வந்தப்ப அப்போதைக்கு சிஇஓ இருந்த மைக்கேல் எட்வர்ட்ஸ் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. இப்ப இவரை புதிய சிஇஓ கொண்டு வரதுக்கு அல் ஹிலால் டார்கெட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஒருவேளை மைக்கேல் எட்வர்ட்ஸ் அல் ஹிலால் சிஇஓ வரதா இருந்தா மறுபடியும் முகமது சாலாவும் எட்வர்ட்ஸும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஜூலை 11க்கும் இங்கிலாந்து ஃபுட்பால் டீமுக்கும் இருந்த கெட்ட சகுனம் நார்வேயை தோக்கடிச்சதோட ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கு. இதே போல ஒரு ஜூலை 11 தான் 2018 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல குரோவேஷியாவுக்கு எதிராக எக்ஸ்ட்ரா டைம் வரைக்கும் போய் 2-1 தோத்திருந்தாங்க. அதே போல 2021 யூரோ கப் ஃபைனல்ல இத்தாலிக்கு எதிராக தோத்ததும் இதே ஜூலை 11 தான். நார்வேக்கு எதிரான குவார்டர் ஃபைனலும் ஜூலை 11ஆம் தேதின்னு டேட் கன்ஃபார்ம் ஆனதும் ஐயோ மீண்டுமான்னு எல்லாருமே டென்ஷன் ஆயிருக்காங்க. ஆனா ஒரு வழியா எக்ஸ்ட்ரா டைம்ல 2-1 வின் பண்ணி ஜூலை 11ஆம் தேதிக்கும் அவங்களுக்குமான சாபக்கேடுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. இங்கிலாண்டும் அர்ஜென்டினாவும் ஆட போற வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச் அன்னைக்கு இங்கிலாந்துல இருக்கிற மொத்த டாஸ்மாக் கடைக்கும் சீட்டு ப்ரீ புக்கிங் ஃபுல் ஆயிருச்சாமா. கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கும் அதிகமான மது பிரியர்கள் ஒயின் ஷாப்ல இருந்து சரக்கு அடிச்சு மேட்ச் பார்க்கலான்னு புக் பண்ணிருக்காங்க. 1986 டியாகோ மேரடோனாவோட ஹேண்ட் ஆஃப் காடா இருக்கட்டும், 1998 வேர்ல்டு கப்ல இப்ப அட்லெட்டிகோ கோச்சா இருக்கிற டியாகோ சிமியோனே டிராமா பண்ணி டேவிட் பெக்கம வெளியேற்றினதா இருக்கட்டும், ரெண்டுக்கும் சேர்த்து அர்ஜென்டினாவை பழி தீக்கணும்னு இங்கிலாந்து ஒரு பக்கம் தயாராயிருக்காங்க. மறுபக்கம் 2002 வேர்ல்டு கப் குரூப் ஸ்டேஜ்ல இங்கிலாந்துக்கு எதிராக தோத்ததுக்கு பழி தீக்க அர்ஜென்டினாவும் தயாராயிருக்காங்க. ஸ்டார் பிளேயர் பெட்ரி பார்சிலோனா கிளப்ல ஆடுற மாதிரி ஸ்பெயின் நேஷனல் டீம்ல ஆட முடியாதுன்னு ஹெட் கோச் லா ஃபியூன்டே சொல்லியிருக்காரு. ரெண்டு டீம்ஸோட பிலாசபியும் வேறன்னு சொன்ன ஹெட் கோச் பெட்ரி தன்னோட பொசிஷன்ல இருந்து மாறி ஆட வேண்டி இருக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. இந்த வேர்ல்டு கப்ல எல்லா மேட்சஸ்லயும் ஸ்டார்டிங் 11ல இடம் பிடிச்சிருந்த பெட்ரிய பெல்ஜியமுக்கு எதிரான மேட்ச்ல பெஞ்சில உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலா ஃபேபியன் ரூயிஸை இறக்கி இருந்தாரு. கோச்சோட முடிவு சரிதான்ற மாதிரி அவரும் ஸ்பெயினுக்கான மொத கோலையும் ஸ்கோர் பண்ணாரு. 55வது நிமிஷத்துல ஃபேபியனுக்கு பதிலா சப்பா பெட்ரி உள்ள வந்தாலும் இந்த வேர்ல்டு கப்ல இன்னமும் ஒரு கோல் அசிஸ்ட் எதுவும் பண்ணல. சோ பிரான்சுக்கு எதிரான செமிஃபைனல்லையும் ஃபேபியன் ரூயிஸை ஸ்டார்டிங் 11ல இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேர்ல்டு கப் ஹிஸ்டரியில முறையா இந்த தடவை 48 டீம்ஸோட போட்டி ஆரம்பிச்ச FIFA 2030 வேர்ல்டு கப் டூர்னமெண்ட 64 டீம்ஸோட நடத்த முடியுமான்ற ஆலோசனையில் இருக்காங்க. இது பத்தி ஒரு பேட்டியில பேசின FIFA பிரசிடென்ட் இன்ஃபான்டினோ இப்போதைக்கு நல்ல ஐடியாவா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டு கப் டூர்னமெண்ட் முடிஞ்சதும் முறையா மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய புதிய டீம்ஸ் நல்ல காம்படிட்டிவா ஆடுறாங்க. வேர்ல்டு கப்ன்றது யூரோப்புக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் மட்டும் இல்ல மொத்த உலகத்துக்குமானது. சோ வேர்ல்டு கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்ற கனவு காணக்கூடிய திறமை இருக்கிற அணிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் சின்ன டீம்ஸுக்கும் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஈடுபாடு அதிகமாகும்னு சொல்லியிருக்காரு. 2010 நான் ரியல் மேட்ரிட்டுக்கு போக வேண்டியது, ஆனா படிப்பு தான் முக்கியம்னு என்னோட பேரண்ட்ஸ் எடுத்த முடிவுனால இது நடக்கலன்னு ரொமேலு லுக்காக்கு சொல்லியிருக்காரு. எங்க ஃபேமிலியில கிராஜுவேட் பண்ண யாருமே இல்ல. நானும் அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த நேரம் படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அதுல எப்படியாவது முன்னுக்கு வரணும்ன்றதுனால அந்த டைம்ல வந்து ரியல் மேட்ரிட் சான்ஸை அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி பழைய கதையை விடுங்க, இப்ப சொல்லுங்க ரியல் மேட்ரிட்டா பார்சிலோனாவான்னு கேட்டா அது பர்சனல்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டீம் செட் ஆனதை பார்த்து இந்த வேர்ல்டு கப்ல சம்பவம் பண்ண போறோன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்போட போனேன்னு போர்ச்சுகல் ஸ்டார் ப்ரூனோ பெர்னாண்டஸ் சொல்லியிருக்காரு. நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருக்கான்றதுனால மட்டும் இல்ல, இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு நல்ல ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸா தயார் பண்ணியிருந்தோம். ஆனாலும் ஜெயிக்க முடியாம போனதுல வருத்தமும் விரக்தியும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிளேயர்ஸ், கோச்சஸ், இதுக்கு உறுதுணையா இருந்த எல்லாரும், குறிப்பா எங்களுக்கு முழு ஆதரவு தந்து எங்க மேல நம்பிக்கை வச்ச போர்ச்சுகல் நாட்டு ரசிகர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதா பெர்னாண்டஸ் சொல்லியிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிரான குவார்டர் ஃபைனல்ஸ்ல நார்வே ஸ்டார் அலெக்சாண்டர் சோர்லோத் பெனால்டி பாக்ஸுக்குள்ள ஃப்ரீ மேனா ஈஸியா கோல் அடிக்கிற பொசிஷன்ல இருந்த எர்லிங் ஹாலண்டுக்கு பால் பாஸ் கொடுக்காத வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் ஏன் பாஸ் கொடுக்கலன்றது பத்தி இப்ப சோர்லோத் விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த டைம்ல அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல ஒரு எக்ஸ்ட்ரா டச் எடுத்துட்டேன், திரும்பி பார்த்தா அதுக்குள்ள ஜான் ஸ்டோன்ஸ் வந்து எர்லிங் ஹாலண்டை கவர் பண்ணிட்டாரு, அதனாலதான் பாஸ் கொடுக்க முடியல, நானே ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல 1-0 நார்வே லீட் எடுத்திருந்தாங்க. இதுவும்
ஸ்கோர் பண்ணியிருந்தா 2-0 ஆயிருக்கும். மேட்ச் நார்வே கண்ட்ரோல்ல வந்திருக்கும். இங்கிலாந்துக்கு பிரஷர் இன்னும் ஏறி இருக்கும். ஆனா இந்த சான்ஸை மிஸ் பண்ண 3வது நிமிஷத்திலேயே ஜூட் பெல்லிங்கம் கோல் அடிச்சு ஸ்கோரை லெவல் பண்ணாரு. சிச்சுவேஷனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு தப்புனால நார்வே மேட்சை தோத்தது மட்டும் இல்லாம வேர்ல்டு கப்ல இருந்தும் வெளியே போயிட்டாங்க. ரியல் மேட்ரிட்டோட கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நான் கேட்குற சேலரியை கொடுக்கணும்னு வினிஷியஸ் ஜூனியர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு வருஷத்துக்கு 15-17 மில்லியன் யூரோ வாங்குற வினிஷியஸ் ஜூனியரோட சேலரியை 20 மில்லியன் யூரோவா அதிகரிக்க ரியல் மேட்ரிட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பத்தாது, 30 மில்லியன் யூரோவுக்கு சல்லி காசு குறைஞ்சாலும் கையெழுத்து போட மாட்டேன்னு வினிஷியஸ் சொல்லியிருக்காரு. கிலியன் எம்பாப்பேக்கும் ஜூட் பெல்லிங்கமுக்கும் இவரை விடவும் அதிக சேலரி கொடுத்து அந்த கேப்பை மெயின்டைன் பண்ற ரியல் மேட்ரிட் வினிஷியஸோட சேலரியை கூட்டினா அந்த தம்பிங்க அப்செட் ஆயிடுவான்னு யோசிக்கிறாங்க. 2027 வரைக்கும் கான்ட்ராக்ட்ல இருக்கிற வினிஷியஸ் ஜூனியர் புதிய கான்ட்ராக்ட்ல சேலரியை கூட்டுறது மட்டும் இல்லாம எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனும் இருக்கணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக ஆடுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நானும் எக்ஸைட்டடா இருக்கிறேன்னு லியோனல் மெஸ்ஸி சொல்லியிருக்காரு. யூரோப்ல எல்லா மேஜர் கண்ட்ரீஸையும் எதிர்த்து ஆடி இருக்கேன். இங்கிலாந்து கூட மட்டும் இதுவரைக்கும் ஆடினதே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறது எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதுலயும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான டீம் எதிர்த்து ஆடுறது இன்னமும் ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காரு. மொத்த டீமும் முழு நம்பிக்கையோட இருக்காங்க. இதுவரைக்கும் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை விடவும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் அர்ஜென்டினாவுக்காக 205 இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடின லியோனல் மெஸ்ஸி இதுவரை ஒரு தடவை கூட இங்கிலாந்தை எதிர்த்து ஆடல. 2005 இங்கிலாந்துக்கு எதிரான ஃப்ரெண்ட்லி மேட்ச்ல மெஸ்ஸி ஆடி இருக்கணும். ஆனா இதுக்கு முன்ன ஹங்கேரிக்கு எதிரான மேட்ச்ல ரெட் கார்டு வாங்கி பேன்ல இருந்ததுனால இங்கிலாந்துக்கு எதிராக ஆட முடியல. அர்ஜென்டினா ஜெயிக்க கூடாதுன்னு கோடிக்கணக்கான பேர் அவளோட இருக்கான்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இது எங்களை இன்னமும் பெட்டர் ஆட வைக்கிறதுக்கான மோட்டிவேஷன் தான் ஹெட் கோச் லியோனல் ஸ்கலோனி தெரிவிச்சிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.